அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்என்எம்பி ப்ரோட்டோக்காலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால். இந்த அப்ரிவேஷனே உங்களுக்கு கிளியராக தெரியுது. இந்த ப்ரோட்டோக்கால் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எஸ்என்எம்பி. அண்ட் எஸ்என்எம்பி வந்து பார்த்திங்கன்னா அகைன் சேம் லைக் இது வந்து யூடிபி பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. இட்ஸ் நாட் டிசிபி பேஸ்ட். அண்ட் எஸ்என்எம்பியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பார்த்திங்கன்னா அதில் வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, காம்போனன்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்எம்எஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் வந்து நம்மளுடைய சர்வர்லையோ பிசியிலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் நெட்வொர்க்கில் இருக்க டிவைஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். ப்ளஸ் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸோ உங்களுக்கு எதாவது இன்புட்ஸ் தேவையோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த என்எம்எஸ் ஸ்டேஷன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எம்எஸோட வேலை. அட் த சேம் டைம் உங்களுடைய ரவுட்டர்லேருந்தோ எனி நெட்வொர்க் டிவைஸ்லேருந்தோ எனி ஈவெண்ட்ஸ் லைக் சிபியூ அதர்வைஸ் ரேமு லைக் ஏதாவது ஹை ஆகும்போதும் நீங்கள் வந்து ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்என்எம்பி சர்வருக்கு அதாவது என்எம்எஸ்க்கு வந்து நீங்கள் வந்து லாக் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்புன்னு சொல்லுவாங்க, எஸ்என்எம்பி ட்ராப். நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம், இது எப்போது ட்ரிகர் ஆகுன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து விச் ரன்ஸ் ஆன் தி நெட்வொர்க் டிவைசஸில் வந்து ரன் ஆகும். ஸோ உங்களோட ரவுட்டரோ சுவிச்சஸ்லையோ ரன் ஆகிற பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மிப்புன்னு சொல்லுவோம், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரவுட்டர் சுவிட்சில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மிப் வந்து எம்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஓஐடிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர். ஸோ பேசிக்கலி அப்படின்னா மிப்புன்றது பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா பேஸு. ஓகேங்களா, ஒரு ஃபைல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஓஐடிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.1.2.11. இருக்கும் 2.1.1.2ல் 1.0.10.11. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓஐடி வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் ஆகிருக்கும் இந்த மிப் ஃபைலுக்குள்ளே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மிப் இருக்குது இல்லைங்களா, ஸோ எனி வெண்டர் ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் மிப் டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ அந்த மிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்குங்களா, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த ஓஐடி இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லேருந்து இந்த ஓஐடி மூலிமா ஃபெச் பண்ணி நம்மளுக்கு இன்புட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ பேசிக்கலி இப்போ ஒரு ரவுட்டர் இருக்குது, ரவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேம் இருக்குது, ஃப்ளாஷ் இருக்குது, சிபியூ இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் லைக் கிக் 0/0, உங்களை எஃப்இசின்னு சொல்லுவாங்க இதை, கிக் 1/1. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சிபியூ இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓஐடி கூட வந்து பார்த்திங்கன்னா மேப் ஆகிருக்கும், ஓஐடி நம்பருக்கு. ஓஐடி ஒரு வெண்டரும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அவங்களுடைய ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓஐடிஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, இது வந்து எல்லா வெண்டருக்கும் சேம் கிடையாது. டிஃப்ரெண்ட் வெண்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஓஐடிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ஓஐடிஸ் வச்சு தான் நம்ம எஸ்என்எம்பி சர்வர்லேருந்து நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா அதாவது மெயினில் ரன் ஆகிட்டு இருக்க சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேவாக தெரியும். சிபியூ வந்து இவ்வளோ இருக்குது, ரேம் இவ்வளோ இருக்குது, இன்டர்ஃபேஸ் வந்து 5 இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனாக நம்மளுக்கு வியூ ஆகும். ஆனால் பேக் எண்டில் என்ன நடக்கும்னா ஒரு எவ்ரி நம்ம போல் பண்ண சொல்லுவோம், எவ்ரி ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி சர்வர்லேருந்து உங்களுக்கு வந்து ரவுட்டருக்கு போய் ஏஜென்ட் கிட்ட கேட்கும், ஓகே இந்த ஓஐடிஸ்க்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரவுட்டர் என்ன பண்ணுன்னா அது இந்த எஸ்என்எம்பி சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெச் பண்ணி லோக்கலாக ஃபெச் பண்ணி அதை வந்து எஸ்என்எம்பி சர்வர்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணோம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் GUIல வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஈஸியாக வியூ பண்ண முடியும்.
ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் எஸ்என்எம்பியோட ப்ராசஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து எஸ்என்எம்பி வந்து மானிட்டரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அட் த சேம் டைம் உங்களுக்கு கான்ஃபிக் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எஸ்என்எம்பி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வச்சும் நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி ட்ராப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? எஸ்என்எம்பி ட்ராப்பு 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி சர்வர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஓஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் போயிட்டு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி ட்ராப். எனக்கு வந்து ஒரு 1000 ரவுட்டர்ஸ் இருக்குது, ஒரு 10,000 ரவுட்டர்ஸ் இருக்குது நெட்ஒர்க்லன்றப்போ ஒரு ரவுட்டர்ஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு வாட்டி ஃபெச் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ரவுட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்என்எம்பி ஏஜென்ட்ன்ற சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த எஸ்என்எம்பி ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா எஸ்என்பி ட்ராப்னு சொல்லுவேன். ட்ராப்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து கொடுத்துறேன். எனக்கு சிபியூ 70% மேலே ஹிட் ஆச்சுன்னா எனக்கு வந்து லாக் சென்ட் பண்ணு. அதே மாதிரி எனக்கு வேறு ஏதாவது ஈவெண்ட் இருக்குது, ரவுட்டருடைய ஸ்பீடு ஃபேன் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. ஃபேன் ஸ்பீடு வந்து மோர் தென் 90% போகுது அப்படின்னா எனக்கு லாக் வந்து எனக்கு எஸ்என்எம்பி சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணு அப்படின்னும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, தமிழில் வலை விரிக்கிறது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த வலையில் மாட்டுச்சுன்னா அதை வந்து எனக்கு அனுப்பிவிடு அப்படின்றோம். அதுதான் இந்த எஸ்என்எம்பி ப்ரோட்டோக்கால் வந்து ட்ராப் விரிச்சு வச்சுருக்கோம். ஓகே, பேராமீட்டர்ஸு இந்த பேராமீட்டர்ஸில் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா வேல்யூ நம்ம செட் பண்ணியிருப்போம். லைக் 70%, 80% அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வேல்யூ செட் பண்ணியிருக்கிறத எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கேருந்து எஸ்என்எம்பி சர்வருக்கு வந்து மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி சர்வர் ஆர் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் வந்து லாக் வந்து சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி ஏஜென்ட்டோடைய மெயின் வேலை. அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது யூடிபி பேஸ்டு ப்ரோட்டோக்கால். இது வந்து பார்த்தீங்கன்னா 161 வந்து பார்த்தீங்கன்னா யூடிபி போர்ட் வந்து யூஸ் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி ஏஜென்ட்லேருந்து சென்ட் பண்ணும்போது 161, எஸ்என்எம்பி மேனேஜர்லேருந்து போகும்போது உங்களுக்கு போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 162. 2 போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுது, 161 அண்ட் 162. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி ஏஜென்ட், எஸ்என்எம்பி சர்வர். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகாமல் லைக் நம்ம ஒரு ஃபயர் வால் இருக்குது அப்படின்னா இந்த எஸ்என்எம்பி போர்ட்ஸ் 161, 162 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிடணும். இங்கே இல்லை ரவுட்டர்லேயே நீங்கள் இந்த ஃபயர் வால் ஏசிஎல் போட்டு இந்த போர்ட் வந்து பிளாக் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எஸ்என்எம்பி வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அண்ட் எஸ்என்எம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. எஸ்என்எம்பி வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அண்ட் வெர்ஷன் 3. இப்போ மோஸ்ட் ரீசெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி வெர்ஷன் 3 தான். ஸோ இது எதனால் வந்து எஸ்என்எம்பி வெர்ஷன் 3னா அது வந்து இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இருக்கிறதுனால எஸ்என்எம்பி வெர்ஷன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மோரோவர் சில வெண்டர் அவுட்டர்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் பேஸ் பண்ணி அவங்க எஸ்என்எம்பி வெர்ஷன் 2 அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2Cன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்னும் எஸ்என்எம்பி வெர்ஷன் 2. ஓகே, நான் எஸ்என்எம்பி சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து கமாண்ட்ஸ் இதுதான் என்னென்னலாம் வந்து எஸ்என்எம்பி சர்வர்லேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கெட் ரெக்வஸ்ட். ஏதாவது உங்களுக்கு ஒரு வேரியபிள்ஸ் லைக் எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும், இன்டர்ஃபேஸோட ஐபி வேணும்னா அதுக்கு ஒரு ஓஐடிஸ் இருக்கும், மேப் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓஐடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு அந்த பர்டிகுலர் ரவுட்டரில் எனக்கு அந்த இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸை வந்து ஃபெச் பண்ணி வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செட் ரெக்வஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிக் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னா நான் வந்து இந்த செட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் நம்ம போட்டுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட்ன்னு இருக்குது. சில வேல்யூஸ் வந்து நம்ம வந்து வேணும் அப்படின்றப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில வேல்யூஸ் வேணும்னா அந்த வேல்யூஸில் வந்து கெட் நெக்ஸ்ட் இருக்கும். கெட் பல்க்குனா இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் சென்ட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம். பட் ஆனால் எனக்கு வந்து ரவுட்டரில் எனக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அப்போ வந்து பல்க் ரெக்வஸ்ட் அனுப்பும். பல்காக ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிடும். அதுக்கப்புறம் சர்வர்லேருந்து எஸ்என்எம்பி ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ரவுட்டர் தான். ஓகேங்களா? ரவுட்டர் ஸ்விட்சு எதுவாக இருக்கலாம். இந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து அந்த எஸ்என்எம்பி பல்காக வந்து பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட்டாக லிஸ்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு கமாண்ட் மூலிமா நான் வந்து ஃபெச் பண்ணி
நான் வந்து சர்வரில் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் பல்க் ரெக்வஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. எஸ்என்எம்பி ரெஸ்பான்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எஸ்என்எம்பி ஏஜென்ட்லேருந்து எஸ்என்எம்பி மேனேஜருக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் வந்தோடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலஜி ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணுறான். ட்ராப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரவுட்டரில் வந்து எனி ஈவெண்ட் வந்து அக்கேர் பண்ண நம்ம ஒரு வலை விரிச்சு வச்சுருந்தோம்னா எனி ஈவெண்ட் ஆஃப் ஒரு எரரோ ஃபெயிலியரோ அது எதாவது நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் அக்கர் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு ரவுட்டர்லேருந்து நம்ம சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராப் இன்ஃபர்மேஷன் வந்து செட் ஆகிடும். எஸ்என்எம்பி இன்ஃபார்ம்ன்றது சர்வர்லேருந்து ஓகே வந்து கன்ஃபார்ம் பண்ணும், ஓகே எனக்கு நீ அனுப்பிச்ச அந்த பர்டிகுலர் ட்ராப் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்றது தான் அது. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி கான்ஃபிகரேஷன். எஸ்என்எம்பி கான்ஃபிகரேஷன் இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2. கன்ஃபியூஸ் ஆகும்போது நான் யூஸ் பண்ணுறது வெர்ஷன் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட்டு. ஸோ நான் ஒரு கம்யூனிட்டி செட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லின்ற ஒரு கம்யூனிட்டி. இது என்னால் என்ன பண்ண முடியும், என்னுடைய கமாண்ட் சென்ட் பண்ணி அவுட்புட் மட்டும் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து ரீட் ஒன்லி. ரீட் ரைட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கமாண்ட் அவுட்புட் ஃபெச் பண்ணவும் முடியும். என்னால் ஒரு அவுட்புட் எனக்கு வேணும், ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் வேணும் அப்படின்னா அந்த கமாண்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெச் பண்ண முடியும், கமாண்ட் அவுட்புட் ஃபெச்சிங். அதே சமயத்தில் என்னால் கான்ஃபிகரேஷன் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் ரவுட்டரில் எதனானா நான் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான். இப்போ நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டின்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கீவேர்டு, ஒரு பாஸ்வேர்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்டு தான் அது. இந்த பாஸ்வேர்டு இருந்தால் தான் சர்வர்லேருந்து இந்த பாஸ்வேர்டு வந்தால் தான் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது மேட்ச் ஆகலைன்னா கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து டினை ஆகிடும், உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி தான் இது கம்யூனிட்டியும். ஸோ இவங்க டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி யூஸ் பண்ணுறாங்க லைக் ஃபெச் பண்ணுறதுக்குனா இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த பாஸ்வேர்டு ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கம்யூனிட்டி ஸ்ட்ரிங்ன்றது. ஸோ இது மேட்ச் ஆச்சுன்னா தான் அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணது வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ இது நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எஸ்என்எம்பி ட்ராப்பு. ஸோ ட்ராப் பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்டல் டெம்பரேச்சரு, பிஜிபி ஏதாவது ட்ராப் ஆச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணு, பிஜிபி ஈவெண்ட்ஸு, ஏதாவது எஸ்என்எம்பி ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்து தான் எஸ்என்எம்பி ஷட் பண்ணுறேன், டவுன் பண்ணுறேன், ஏதாவது ஈவெண்ட்ஸ் வந்ததுன்னா எனக்கு வந்து சென்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அக்கர் ஆகும்போது எனக்கு ரவுட்டர்லேருந்து என்னோடய சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணு, மேனேஜருக்கு சென்ட் பண்ணுன்றது தான் இந்த ட்ராப். இது மூணாவது பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் ஹோஸ்ட் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ யாருக்கு வந்து நான் சென்ட் பண்ணணும், இந்த ட்ராப் நான் செட் பண்ணிட்டேன். இந்த ட்ராப் செட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் யாருக்கு சென்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்என்எம்பி ஹோஸ்ட். இது பார்த்தீங்கன்னா பப்ளிக்ன்ற நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறோம், ரீட் ரைட் ஒன்லி. ஓகேங்களா, இந்த யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்என்எம்பி நம்ம கான்ஃபிகர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு திஸ். நான் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு பிசி, ரவுட்டர் ஒன்று, ஒரு ஸ்விட்ச், இது யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து ஃபெச் பண்ண போகிறேன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ ரவுட்டர் லாகின் பண்ணி நம்ம பேசிக் ஐபி மட்டும் ரீச்சபிலிட்டி இருந்தால் போதும், டெஸ்டிங்க்கு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி என்னோட ஸ்டார்டிங் கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பல்க் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கில். இப்போ நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, நிறைய சர்வர்ஸ், நிறைய நோக்கியெல்லாம் பார்த்தா என்எஸ்பி அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் இது வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தா அந்த பர்டிகுலர் இது வச்சு வந்து நம்ம லைக் பிசப் லைக் ஆட்டோமேஷன்லாம் நிறைய வந்துருச்சு. பிசப் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் புஷ் பண்ணுறாங்க. அது நான் இப்போ பட் ஏர்லியர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரீசெண்ட் லைக் ஆட்டோமேஷன் லைக் என்எஸ்பி வச்சு பிசப் ப்ரோட்டோக்கால் வச்சுலாம் பண்ணுறதையும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ லைக் எவ்ரி திங் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியலனா அட்லீஸ்ட் படிச்சுட்டே இருங்க.
லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தட் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நான் ரவுட்டரோட ஐபி வந்து டிஃபால்ட் கேட்டை இங்கே செட் பண்ணிட்டேன். இங்கே போயிட்டு நான் ரீச்சபிலிட்டி செக், லெட் மீ செக் த ரீச்சபிலிட்டி. content 0.0.1. ஓகே, ஸோ நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் வந்து சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க வீடியோ இதில் வந்து தெரியலன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிப் ப்ரௌஸில் கிளிக் பண்ணி இங்கே மிப் ட்ரீன் இருக்குன்னா இங்கே எந்த அட்ரஸ்ன்னு இருக்குது. நீங்கள் 10.0.0.1 ரவுட்டரோட ஐபி. இங்கே அட்வான்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துருச்சு ஐபி. நான் சொன்னேன் இல்லைங்களா, போர்ட் வந்து 161. இங்கேருந்து மிப் ப்ரௌசரில் அனுப்பு, ரிட்டர்ன் வருது 162 வரும். ஸோ ரீட் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக்னு க்ரியேட் பண்ணியிருந்தோம். ரீட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுன்னு க்ரியேட் பண்ணியிருந்தோம். நம்ம யூஸ் பண்ணுறது வெர்ஷன் 2. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வெர்ஷன். நீங்கள் SNMP வெர்ஷன் 3 கூட கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் டெஸ்டிங் நான் லேப் லைக் வீடியோக்கு நான் வெர்ஷன் 2 யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஓகே, ஸோ நம்ம யூஸ் என்ன பண்ணுது, இதுதான் இங்கே மிப்பு பேஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ MIB ரவுட்டர் டேட்டா பேஸு. இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வரும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மிப்பு இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ஃபெச் பண்ணுவோம், இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸை. ஓகே, இஃப் நம்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஐடி நீங்கள் வந்து பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மிப் டேட்டா பேஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் மாதிரி. இந்த நோட் பேடுக்குள்ளே இந்த மேனேஜ்மெண்ட், இந்த இன்டர்ஃபேஸ்னால் இந்த பர்டிகுலர் ஓஐடி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரவுட்டரோட ஹார்ட்வேர் வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஷோ இன்டர்ஃபேஸ்னு கூட தான் எனக்கு கிடையாது. ஷோ இன்டர்ஃபேஸ் அது என்ன பர்டிகுலர் அதை அதனுடைய ஃபிசிக்கல் வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஹார்ட்வேர் இது வந்ததுன்னா நீ இந்த அவுட்புட் வந்து நீ ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. அதுக்கு பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ நான் கெட்டு கொடுக்குறேன், கெட் பல்க் கொடுக்குறேன், நான் கெட் பல்க் கொடுக்குறேன். ஓகே, கோ. நேரில் ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணுவோம். மாட்டேங்குது. லெட்ஸ் சி. கரெக்டாக தான் கொடுத்தேன் ஐபி. ஓகே, ஓ சாரி, நான் SNMP கான்ஃபிகரேஷனே பண்ணலைங்க என்ன ரவுட்டரில். ஸோ ஐ ஃபர்காட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வந்துருச்சு. ரெக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இது வரல. ஸோ நான் என்னோடய மிஸ்டேக், நம்ம ஐபி மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். SNMP சர்வர் கம்யூனிட்டி பப்ளிக் ரீட் ஒன்லி. நீங்கள் கொஷின் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு பாருங்கள், R1 ரீட் ஒன்லி. ஓகே, எனேபிள் ஆச்சு. SNMP சர்வர் கம்யூனிட்டி ப்ரைவேட் என்னது ரீட் ரைட். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ SNMP கொடுத்தா எனக்கு வந்து அவுட்புட் வந்து காமிக்காது. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் வந்து ஷோ SNMPனா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து ஃபெச் பண்ணி காமிக்கும். பட் பேக்கெட் ட்ரேசரில் அது வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு நம்ம ஷோ SNMP சப்போர்ட் இல்லைன்னா அந்த அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ ஷோ SNMPன்ற அவுட்புட் ஜென்ரேட். பட் நீங்கள் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கில் நீங்கள் ஆக்சுவல் ரவுட்டரில் போடும்போது ஷோ SNMP போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம SNMP கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் மை மிஸ்டேக். இப்போ நான் வந்து கோன் கொடுத்த உடனே ஓகே இண்டெக்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஓஐடிக்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2.1 வரைக்கும் தான் ஓஐடி. அப்புறம் .1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் 1, இன்டர்ஃபேஸ் 2, இன்டர்ஃபேஸ் 3, இன்டர்ஃபேஸ் 4. அப்போ 4 இன்டர்ஃபேஸ் இந்த ரவுட்டரில் வந்து இருக்குது. அதை நம்ம வெரிஃபை பண்ணோன்னா இங்கே பாருங்கள், நம்ம இதில் போயிட்டு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் மொத்தம் எத்தனை இருக்குது, 4 இண்டெக்ஸ் 1 2 3 4 இருக்குது, 4 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மிப்பில் வந்து காமிக்குது. ஸோ இது என்ன டிஃபால்ட்னா நம்மளுக்கு எதனா வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கெட் ரெக்வஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ செட்டு கொடுக்குறேன். நான் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணும். இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணதில்லை. எந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா .2க்கு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஓகே, நான் கம்யூனிட்டி ஓகே. இது எப்படி நான் பண்ண நான் சர்ச் தான் பண்ணி பார்க்கணும் எப்படி பண்ணுறதுன்னு, லைக் கான்ஃபிக் பண்ணுறதுன்னு. ஓகே, அது பர்டிகுலர் எக்ஸாக்டாக வந்து நான் வந்து ஓஐடி வந்து எனக்கு வேணும், எந்த ஓஐடி யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணி இங்கே மேபி இதில் ஓஐடி அந்த பர்டிகுலர் கான்ஃபிக்கான அந்த ஓஐடி வந்து இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கான்ஃபிக் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா ஷோ அவுட்புட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோ அவுட்புட்டுக்கான அந்த ஓஐடிஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டஸில் இருக்குது. ஸோ அதனால் என்ன செட் யூஸ் பண்ண முடியல. நான் கெட் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிஸ்டம் நேம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், கோ சாரி இட்ஸ் நாட் செட், இட்ஸ் கெட்டுனா எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் இருக்குது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்டி ஹோஸ்ட் நேம் சென்னைன்னு கொடுக்குறேன். நான் சென்னை பையன். ஸோ எப் இப்போ போய்ட்டு திரும்ப நான் கோன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோஸ்ட் நேம் சென்னை. ஸோ என்னுடைய என்ன சொல்கிற ரவுட்டர்லேருந்து எனக்கு ஹோஸ்ட் நேம் என்னென்னு தேவை. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபெச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். எஸ்என்எம்பியோட லைக் என்ன சொல்கிறது ஃபுல் வியூ உங்களுக்கு ரியல் டைமில் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரிங் ப்ளஸ் ட்ராப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் நெட்ஒர்க்லேருந்து உங்களுடைய என்எம்எஸ்க்கு வந்து போகுது. என்எம்எஸ்ன்றது தான் நெட்ஒர்க் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்எம்எஸ் டீம்னு தனியாக இருப்பாங்க, தட் லைக் தி L0 லெவல் 0 டீமு. ஸோ அந்த டீம் தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் 24 hours வந்து மானிட்டர் பண்ணுறது. ஸோ நீங்கள் பேசிக்காக என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா யூ கெட் அ சான்ஸ். தென் மானிட்டரிங் பற்றி உங்களோட இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எண்ட் ஆஃப் த வீடியோ. நம்மளோட வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. மெயினாக உங்கள் யாருக்குன்னா தேவைன்னு நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.